இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் போது எவைகளை கேட்கிறீர்களோ, எந்த காரியத்தை நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அந்த காரியத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நாம் நிறைய நேரங்களில் ஜெபத்தை விசுவாசத்தோடு செய்யாமல், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அது என்ன காரியமா இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சந்தேகம் இல்லாதபடி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் நீங்க சந்தோஷத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். நீங்கள் விசுவாசத்தோட இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்பே நமக்கு என்ன தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன காரியம் வேண்டும் என்று அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யதான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கும். நான் இதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று முழு நிச்சயமாக நம்புங்கள். நீங்கள் ஆண்டவரை முழுமையாக நம்பும்போது இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, என்ன காரியம் நமக்கு தேவையா இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது அந்த தேவையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதாவது நாம் ஜெபிக்க வருவதற்கு முன்பாக நாம் என்ன கேட்க வருகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை கையோடு கொண்டு வந்து நமக்கு கொடுக்க காத்திருக்கும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற நீங்கள் ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியத்தை என் வாழ்க்கையில கட்டளையிடுவார், நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று ஜெபியுங்கள் பிரியமானவர்களை என்பதை, இப்படிப்பட்ட காரியங்களை மறந்து விடாதீங்க. இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கும். இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். முழு நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் இது பெற்றுக்கொள்ளுவேன் என்று நம்புங்கள். ஆண்டவர் நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். தீமையான காரியங்கள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக நீங்கள் கர்த்தரிடத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்பது முழு நிச்சயமாக விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, அவர் இல்லாத காரியங்களை அவர் இருக்கிறது போல நம்மை
பாதுகாக்கிற தேவன், அதை உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். உருவாக்குற வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அற்புதங்களை செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாக நீங்க ஜெபத்துல என்ன காரியம் உறுதியாக நீங்க கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க உறுதியாக தேவ சமூகத்தில் நிற்கும்போது, நீங்க விசுவாசிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நீங்கள் இந்த நேரங்களில ஜெபிக்கும்போது விசுவாசத்தோட, நம்பிக்கையோட நீங்க ஜெபிக்கும்போது, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கேட்கிற காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசினார். இந்த காரியத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் விசுவாசத்தோட காத்திருந்தார். காத்திருந்தது மாத்திரம் அல்ல, அவர் முழு நிச்சயமாக நம்பினார். சந்தேகப்படவில்லை. நாட்கள் கடந்து போக நாட்கள் ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது கூட ஆண்டவர் மேல் அவருக்கு சந்தேகம் வரவில்லை. அவர் கேள்வி கேட்கவில்லை. அவர் காத்திருந்து நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், செய்தார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வருத்தப்படுகிறவர்கள், பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவரே எங்களோட பேசியிருக்கீங்க அப்பா. அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இதை கேட்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, எல்லா பண பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுதலையை கட்டளிடுவீராக. ஆண்டவரே, வியாதி நிமித்தமாக கஷ்டப்படுகிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வீராக ராஜா. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.